ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகுவதாக. விசேஷமாக இந்த மிட்வீக் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தேவரீர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தை வெளிப்படட்டும், ஆவியானவருடைய ஆளுகை உண்டாயிருக்கட்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். நீர் பேசும், இடைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த மாலை வேளையிலே தியானிப்பதற்காக நாம் ஒரு தேவ மனிதனை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பேதுருவை குறித்து நாம் இந்த மாலை வேளையை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய சீசன், ஆண்டவருக்காக செயல்பட்டவர், ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட ஒரு தெய்வ மனிதர். இவரை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு உலக பிரகாரமான ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களோடு கூட இந்த வேளையிலே நாம் சேர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அமெரிக்க தேசத்தில் பிலிப் ஜோசப் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். அவர் இந்தோ அமெரிக்கன், அந்த தேசத்தில் இருந்தவர். பின்பதாக சில ஆண்டுகள் கழித்து அவர் ஊழியத்திற்காக கத்தார் தேசத்துக்கு வருகிறார். நல்ல பொசிஷனில் இருக்கிறார். வேலை செய்து கொண்டே அந்த தேசத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். வெறுமனே அந்த தேசத்தில் ஊழியத்தை செய்ய முடியாது, ஆனால் வேலை செய்து கொண்டே அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவர் தன்னுடைய காரிலே சென்று கொண்டிருக்கும் போது காருடைய டேஷ்போர்டில் அவருடைய வேதாகமத்தை வைத்திருக்கிறார். திடீரென்று சொல்லி நம்ம ஊரில் அங்கங்கே சோதனை போடுவார்கள் அல்லவா, அதே போல் அந்த தேசத்திலும் அந்த கார் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அங்கே இருந்த சோல்ஜர் நேராக வந்து இது என்னது என்று சொல்லி கேட்கிறார். உடனே இவர் சொல்கிறார், இது ஹோலி பைபிள், கர்த்தருடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே அந்த சோல்ஜர் சொல்கிறார், நோ 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 நோ, குரான் ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருவருக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. இந்த வாக்குவாதத்தின் நிறைவாக இவர் நேரடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்த பாடு இல்லை. மறுபடியாக இவர் நேரடியாக அந்த மன்னனிடம் கொண்டு போகப்படுகிறார். மன்னன் சொல்கிறார், நீ வேற நாட்டுக்காரனாக இருந்தால் உன்னை அப்போவே நான் தூக்கில் போட்டிருப்பேன். நீ ஒரு அமெரிக்க பிரஜையாக இருப்பதனால் உன்கிட்ட உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாரேன். நீ இப்போ சொல்லு, குரான் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லு, நான் உன்னை விட்டு விடுகிறேன். இல்லை என்றால் உனக்குரியவை எல்லாவற்றையும் நீ இழந்து விட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், இதை நான் சிறு வயது முதல் நான் இருந்து இதை வாசிக்கிறேன். இந்த புஸ்தகம் என்னோடு கூட பேசுகிறது. இந்த நான் கையில் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் தான் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுகிறார். மன்னன் சொல்லுகிறார், கையினை காட்டுகிறார். அங்கே இருக்கிற போர்ச்சேவர்கள் வருகிறார்கள். இவரிடம் இருந்த அனைத்து உடைமைகளையும் பறித்து விட்டார்கள். அனைத்து உடைமைகளையும் பறித்துவிட்டு இவரை அவருடைய சொந்த தேசமாகிய அமெரிக்கா தேசத்துக்கு அனுப்புகிறார்கள். இவரை அனுப்பும்போது அந்த விமானத்தில் ஏறுவதற்கு முன்பதாக அந்த இமிகிரேஷனில் வச்சு வேணுமென்றே இவரை அரை நிர்வாணப்படுத்தி இவரை அனுப்புகிறார்கள். இப்போ தான் ஏரோட்ராமில் போய் நம்ம ஃப்ளைட்ஸ் ஏற போனோன்னா அங்கே அந்த பிரிட்ஜ் மூவ் ஆகும், மூவபிள் பிரிட்ஜ். அந்த ஃப்ளைட் வாசலில் கொண்டு வந்து நிறுத்திடும். நம்ம நேராக அங்கேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளேயே போயிடுவோம். அந்த காலங்களில் ரன்வேயில் போய் தான் ஃப்ளைட்டில் ஏறணும். இவர் அந்த ரன்வேயில் அழுது கொண்டே போகிறார். இவருடைய 10 வருட உழைப்பை, சுமார் 20 வருட உழைப்பை முழுவதுமாய் அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டது. ஒரு பைசா கிடையாது. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு வர்றார், அறகுற ட்ரெஸ்ஸோடு வருகிறார். எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்வி. இனி என்ன ஆக போகுது, வாழ்க்கை எதுவும் தெரியாது, என்ன நடக்க போகுது எதுவும் தெரியாது.
ஒரு பெரிய கேள்வியோடு கூட அந்த விமானத்தில் ஏறுகிறார். அழுது கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் இருக்க பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. எதுவும் வேலைக்காகவில்லை. அவர் அங்கே இருந்து அமெரிக்கா வருகிற வரை ஃப்ளைட்டில் அழுது கொண்டே வருகிறார். கடைசியாக அமெரிக்க தூதரகம் அவரோடு கூட தொடர்பு கொண்டு, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், என்ன உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். உடனே அவர் சொல்லுகிறார், என்னை என் சொந்த ஊராகிய பட்டணத்துக்கு அனுப்பிடுங்க, நான் கிராமத்தை சார்ந்தவன், என்னால் இந்த வாஷிங்டன் டிசியில் என்னால் இருந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிறார். இவர் ஏற்கனவே தோகால இருக்கும்போது கர்த்தர் ஏதாவது பேச மாட்டாரான்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் எதுவும் பேசவில்லை. இப்போ அமெரிக்க தேசத்துக்கு வந்து விட்டார். இப்போ சொந்த கிராமத்துக்கு போவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் வாஷிங்டன் டிசியில் ஏராளமான விலை கொடுத்து இந்த பட்டணத்திலே குடியிருக்க வேண்டும். அவ்வளவு எல்லாம் என்னிடம் பணம் இல்லை, அவ்வளவு கொடுத்து என்னால் இருக்க முடியாது. ஏதோ ஆண்டவருக்கு முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறேன், நான் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை, அவருக்காக இன்னும் ஊழியம் செய்வேன், என்னை சொந்த கிராமத்துக்கு விட்டு விடுங்கள்னு சொன்னால், அங்கே அவர்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணிய போது ஆவியானவர் சொல்கிறார், நீ அங்கே போக வேண்டாம், நீ இந்த தேசத்திலே இரு, இந்த பட்டணத்திலே இரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் அவர் இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தார். பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் இந்த கைப்பிரதி ஊழியம் ரொம்ப பிடிச்சது. அங்கே எங்கே பார்க்கிறவர்கள் ஒவ்வொருத்தராய் பார்க்கிறார், கொடுக்கிறார், மெதுவாய் ஒரு சபையை ஆரம்பிக்கிறார். அப்படியே அவருடைய ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பித்தது. எந்த பட்டணத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பெரிய கேள்வியோடு இருந்தாரோ அதே பட்டணத்தில் கர்த்தர் அவரை அமர பண்ணினார். அதே பட்டணத்தில் அவருக்கு சொந்தமாய் ஒரு சபையை கட்ட ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு நாள் அங்கே இருந்த மெட்ரோ ட்ரெயினில் இவர் ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு அம்மையாருக்கு கொடுக்கிறார். அவர்கள் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்மணி. அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அம்மையாருடைய பெயர் லாரன் அம்மையார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக அவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல அரசாங்கத்திலே ஒரு வேலை கிடைக்கிறது. வேகமான படிப்படியான உயர்வு. அவர் அமெரிக்க பிரசிடென்ட்டுடைய பிஏவாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அப்பொழுது அமெரிக்க தேசத்தில் ஜார்ஜ் புஷ் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. அவர் ஒரு தெய்வ மனுஷன். அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு நாள் 2 பேரும் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிடும்படியான ஒரு வேலை வருகிறது. அப்பொழுது அந்த அம்மையாரிடம் கேட்கிறார், நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு முன்பதாக ஜார்ஜ் புஷ் ஒரு நாள் பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் இந்த அமெரிக்க தேசத்தின் பிரசிடெண்டாய் இல்லைன்னா எங்கே இருந்திருப்பீங்க, என்ன பண்ணி கொண்டு இருந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த நகரமான டெக்சாஸ் பட்டணத்தில் ஒரு குடிகாரனாக இருந்திருப்பேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ இயேசுவுக்கு அர்ப்பணித்தாயானால், இன்றைக்கு இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தாயானால், அவர் எளியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். இந்த ஜார்ஜ் புஷ் அமர பண்ண ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஜார்ஜ் புஷோட வாழ்க்கையில செய்தவர் நமக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து பார், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பாய். இந்த ஜார்ஜ் புஷும் அந்த லாரன் அம்மையாரும் 2 பேரும் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று சொல்லி அங்கே ஒரு ஃபைல் அவர்களுடைய டேபிளுக்கு வருகிறது. அந்த டேபிளில் இப்போ ஜார்ஜ் புஷ் கையெழுத்திட வேண்டும். அவர் உணவருந்தி கொண்டிருக்கிறார். அவர் பொதுவாக இடது கையில் எழுதக்கூடிய பழக்கம் உடையவர். ஆகவே அந்த டேபிளுக்கு வந்து இருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கத்தார் தேசத்துக்கு ஒரு குழுவை அனுப்ப வேண்டும். இந்த குழு அந்த தேசத்தை போய் பார்வையிட்டு அங்கே அரசாங்கம் எப்படி நடக்கிறது, என்ன ஏது என்பதை குறித்து ஒரு ரிப்போர்ட் ஆயத்தம் செய்து அந்த ரிப்போர்ட்டை அமெரிக்க தேசத்திலே கொண்டு வந்து அந்த பிரசிடென்ட்டிடம் ஒப்படைக்கணும். அதற்கு அவர் ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்போ அதுக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் தேவை.
அதற்கு ஒரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறார். பல நாளாய் தேடுகிறார், அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் இந்த லாரன் அம்மையார் அவர்களை குறித்து ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த மாதிரி பிலிப் ஜோசப் அவர்கள் மூலமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் கத்தாரிலே இருந்தார்கள் அப்படின்னு சொன்னேன். ஸ்டாப், என்ன சொல்றீங்க? கத்தார்லையா? யாரு? ஓ, என்னை ரட்சிப்புகள் நடத்தினாரே அந்த தெய்வ மனிதன். அப்போ ஒரு கத்தாரை பற்றி தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அங்கே இருக்க மொழி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உடனே அவர் இமீடியட்டாக அந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணுகிறார் பிலிப் ஜோசப்க்கு. அந்த கடிதத்தை அவர் ஃபார்வர்ட் பண்ணுகிறார். பிலிப் ஜோசப்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ண உடனே இந்த லாரன் அம்மையார் நேரடியாக போய் இந்த நல்ல செய்தி பிலிப் ஜோசப்கிட்ட போய் சொல்கிறாங்க. பிலிப் ஜோசப், நீங்கள் கத்தாருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பதறி போயிட்டார். ஐயோ, இந்த தேசத்துக்கா? என்னையை விட்டுருங்கப்பா, நான் இந்த தேசத்துக்கெலாம் போக மாட்டேன். அங்கே இருந்து நான் அவமானப்பட்டு வந்தது போதும், என்னால் அந்த தேசத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை குறித்து அவர் சில காரியத்தை சொல்கிறார். நான் அந்த தேசத்துக்கு போக மாட்டேன், அந்த தேசத்துலேருந்து நான் பல நெருக்கங்களை பட்டு மறுபடியும் இந்த தேசத்துக்கு வந்துடுறேன். இப்போ அந்த லாரன் அம்மையார் சொல்கிறாங்க, நீங்கள் விசிட்டராக அந்த தேசத்துக்கு போகலை, ஒர்க்கராக அந்த தேசத்துக்கு போகலை, இப்போ அமெரிக்க தேசத்துடைய பிரதிநிதியாக நீங்கள் அந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். உடனே அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறார். இப்பொழுது அந்த டீம் மெம்பர் எல்லாம் முதலாவது ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. இவர் ஒரு தனி ஃப்ளைட்டில் போகிறாரு. தனி ஜெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கத்தாருக்கு போகிறார். கத்தாரின் தலைநகரமான தோஹாவுக்கு அதே ஏர்போர்ட்டுக்கு இந்த ஃப்ளைட் போகிறது. இப்பொழுது அவர் அங்கே இருந்து வெளியே வந்தோடனே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு புறத்தில் கீத வாத்தியங்கள், இன்னொரு புறத்தில் இராணுவ வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கீழே இறங்கினா ஒரு ரெட் கார்பெட் வச்சு அவரை வரவேற்கிறார்கள். கீழே இறங்கின உடனே அதே கத்தார் தேசத்தின் மன்னன் ஒரு பூங்கத்தை கொடுத்து இவரை வரவேற்கிறார். இவர் ஷேக்கன் பண்ணிட்டு அந்த பூங்கத்தை வாங்கி கொண்டுட்டு நேராய் தன் அறைக்கு சென்று விட்டார். இப்பொழுது மன்னன் பக்கத்தில் இருந்த பிஏ மெதுவாக மன்னனை சுரண்டுகிறார். மன்னா, அது யார் என்று தெரிகிறதா? தெரியலையப்பா, நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க, அந்த முகத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, யாருன்னு தெரியுதா? தெரியலையே. நல்லா பாருங்க, தெரியலப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை அரை நிர்வாணப்படுத்தி அனுப்புனீங்கல்ல, அந்த ஆள் தான் போறாரு. அவ்வளோதான், மன்னருக்கு இருந்த முழு உயிரும் போச்சு. ஆனால் அதுக்கடுத்து 2 பேரும் சந்தித்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த டீம் முழு தேசத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஒரு 21 நாள் கழிச்சு ஒரு மீட்டிங் நடைபெறுகிறது. 21 நாள் அந்த தேசத்திலே இந்த பிலிப் ஜோசப் அந்த தேசத்தில் இருந்து முழு தேசத்தையும் பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஏனென்றால் அங்கே மன்னராட்சி இருந்தாலும் அந்த மன்னரை நியமிப்பது அமெரிக்க தேசம். ஒருவேளை அந்த மன்னர் சரியில்லை என்று சொன்னால் அந்த மன்னரை அந்த இடத்துல எடுத்துட்டு அதே குடும்பத்தில் வேற ஒரு நபரை மன்னராக நியமிப்பது அவர்களுடைய வேலை. அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் அது இருந்துச்சு. அப்படிங்கிறனால அவர்கள் அதை எதிர்பார்த்து, இப்போ மன்னனுக்கு ஒரு பெரிய தூக்கமே இல்லை. கிட்டத்தட்ட 21 நாள் மனுஷன் தூங்கவே இல்லை. ஒரு பெரிய குழப்பத்தோடு இருக்கிறாரு. அந்த கடைசியாக அந்த மீட்டிங் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மீட்டிங் நடைபெற்று கொண்டு முடிஞ்ச உடனே எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. இந்த மன்னருடைய குடும்பம் துருக்கி மொழி பேசக்கூடியவர்கள். அந்த தேசத்தில் எல்லாருமே அரபு மொழி பேசக்கூடியவர்கள். பிலிப் ஜோசப்புக்கு அரபு மொழி நல்லா தெரியும், துருக்கி மொழி தெரியாது. அவர் துருக்கி மொழியில் எந்திரிச்சு, ஐயா இறக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு புரியலை, உட்கார சொல்லிட்டாரு. மறுபடியும் கேட்குறாரு, ஐயா இறக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மறுபடியும் கேட்க, ஐயா ஏதோ இறக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அழகாய் முடிகிறது. முடிஞ்ச உடனே அங்கேயே இருந்து பிலிப் ஜோசப் அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ஸ் பண்ணுங்க, இந்த தேசத்தில் எல்லா காரியமும் ஒழுங்காக தான் இருக்குது, இங்கு வேதாகமம் இந்த தேசத்திற்குள் பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு தடை இருக்கிறது, அந்த தடை இப்பொழுது நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஃபேக்ஸ் இமீடியட்டாக ஜார்ஜ் புஷ் அவர்களுக்கு அவர் அனுப்புகிறார். அந்த கான்வர்சேஷன் முடிகிறதுக்குள்ள அங்கேருந்து ரிப்ளை வருது,
இந்த தேசத்துக்குள்ள வேதாகமம் கொண்டு போவதற்கு இருக்கிற தடை நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் புஷ் ஒரு சீல் வச்சு அவர் சிக்னேச்சர் வச்சு ஆர்டர் ஃபேக்ஸில் உடனே வந்துருச்சு. மன்னரை அவர் பழி வாங்கவில்லை. கடைசி அந்த மன்னர் சொல்கிறார், யுவர் காட் இஸ் கிரேட், யுவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியம். இந்த மன்னன் பிலிப் ஜோசப்பை கத்தி முனையில் நிறுத்தினார். பிலிப் ஜோசப் இவரை பேனா முனையில் நிறுத்தும்படியாய் கர்த்தர் செய்தார். ஒருவேளை நீங்கள் சில இடங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம். அதோட ஃபைனல் பாருங்க, அந்த மன்னன் சொல்லுகிறார், யுவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பிலிப் ஜோசப் அவற்றிருந்து எதெல்லாம் பிடுங்கப்பட்டதோ அதையெல்லாம் 10 மடங்கு கொடுத்து அவருடைய கரங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர். தன்னுடைய பிள்ளைகள் வெட்கப்படுவதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பவில்லை. ஒருவேளை ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கீங்களா? இந்த இடத்த மேற்கொள்ள முடியலன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு அவமானத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் அவமானத்தை புரட்டி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தோல்வியை சந்தித்த இடத்தில் கர்த்தர் உங்கள் வெற்றியை சந்திக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். சில நேரத்தில் என்ற சில நண்பர்கள் சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது, ஸ்டான்லி நான் அந்த ஊரில் இருந்தேன், ஒரே பிரச்சனை, அடுத்த ஊருக்கு மாறிட்டேன். அப்புறம் என்னப்பா அந்த ஊரில் இருந்தீங்களே என்னாச்சு? இல்லை அந்த ஊரில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் அடுத்த ஊருக்கு மாறிட்டேன். உனக்கு செல்வாக்கு இருக்குது, மேலே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறதுக்கு உங்கள் அப்பா உங்களுக்கு உதவி செய்யலாம், மேபி ஏதோ தெரிஞ்சவங்க உதவி செய்யலாம். அதுக்காக மாறுவது ஊழியத்திற்கு அழகு இல்லை. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அந்த இடத்துல இருந்து மேற்கொள்வது தான் ஊழியத்திற்கு அழகு அப்படின்னு நானே என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க, நம்ம எப்போவுமே கவனிக்கணும், ஒரு பிரச்சனை என்று சொல்லி நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவோம் என்றால், நான் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன், என்ன நீங்கள் ஓயாமல் மாறிட்டுருங்க, இப்படி மாறாதீங்க. ஏன்னா பிரச்சனைக்கு மாற்றம் ஒரு தீர்வல்ல. பிரச்சனையை இருந்து ஃபேஸ் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்பதாக அவர்கள் இப்பொழுது சிறப்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் எப்பொழுது நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்காக நாம் பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தீர்வு உடனே வந்துடாது. நம்ம பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இழக்க வேண்டியது இருக்கும். அதனால் பிரச்சனையை பார்த்து ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் ஓடாதீங்க. பிரச்சனை நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். எங்கே நஷ்டப்பட்டீங்களோ அங்கே சம்பூர்ணமாய் நீங்கள் வாழ வைக்கிற நம்ம ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அதனால் இன்றைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள எந்த விஷயத்தை என்னால் முடியல ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தை என்னால் பேச முடியல, என் கையில் பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, நான் என்னோடய ஆஃபீஸில் இதெல்லாம் செய்யணும் ஆனால் செய்ய முடியல, என்னுடைய ஜூனியர்ஸ் என்னை டாமினேட் பண்ணுறாங்க, கவலைப்படாதீங்க. உங்களை விட உங்கள் அதிகாரி உங்களை டாமினேட் பண்றாங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உங்க பிரச்சனையை வச்சு தேவ பிரசன்னத்தில் நீங்க காத்துருங்க. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் உண்மையும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். இந்த பிலிப் ஜோசப்புக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆனால் பிலிப் ஜோசப் ஒன்று செய்தார், தன்னுடைய ஜெபம் தியானத்தை அவர் குறைத்து விடவில்லை. ஆண்டவரை மறுதலிக்கல. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்வேன், என்ன போராட்டம் வந்தாலும் சரி ஆண்டவரை பற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி பிலிப் ஜோசப் தேவன் மீது பற்றுதலாய் இருந்தபோது ஏற்ற வேலை வந்தது. மறுபடியுமாய் அவர் அவமானப்பட்ட இடத்துல கர்த்தருடைய தலையை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, வேத வசனத்துக்குள்ள நீங்க அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு என்று சொல்லப்படுகிறதான ஒரு தெய்வ மனிதர், இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் ஒருவர், கொஞ்சம் முதன்மையானவர். ஆண்டவரும் பாருங்க இவங்ககிட்ட நிறைய காரியங்களை குறித்து பேசும்போது நிறைய விஷயத்துக்கு ஆண்டவர் பேதுருவை தான் கூப்பிட்டு பேசுகிறது நீங்கள் பார்க்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இப்போ அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். எல்லாரும் ஆண்டவர் ஒரு காரியத்தில், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான காரியம்.
அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இக்காலத்தில் எங்களுக்கு நீ ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பேன். அவங்க சும்மா கேட்கல, கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சும்மா என்ன பண்ணல, அவங்களும் கேட்கல. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31, 32. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தை, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அவர் பிரியமாயிருக்கிறார். எப்பொழுது கொடுக்க போறார், எவ்வளவு காலத்தில் கொடுக்க போறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வரும் வரை இவன் இருந்தால் உனக்கு என்ன, தேவராஜ்யம் வரும் வரை இவன் இருந்தால் உனக்கு என்ன. அப்படின்னா இவர்கள் வாழுகின்ற காலத்துக்குள்ளேயே அந்த தேவராஜ்யம் வந்துவிடும் அப்படிங்கிறது தான் முதல் தலைமுறையுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? பவர், எனக்கு எப்போ பதவி கிடைக்கும். யூதாஸ் ஆல்ரெடி அவுட்டு, ட்ரெஸரர் போஸ்ட்டு எம்டியாக இருக்குது, அங்கே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படணும். இப்போ எல்லா மற்ற சீசர்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்துட்டார்னா யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங், இந்த போஸ்டிங்கை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் அவளோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த போஸ்டிங் எதிர்பார்த்து ஒரு கூட்டம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது, நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? அதை பெற்றுக்கொண்டால் இந்த தேவ ராஜ்யத்தில் இவர்கள் எப்படி பயன்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு அப்பதான் புரியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத ஒரு மனுஷன் தேவராஜ்ய திட்டத்தில் பயன்படுத்தப்படுவது கடினமான ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் எருசலேம்ல காத்திருங்க அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்க முடியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பேதுரு தலைமையில தான் கூடி இருக்கிறாங்க. இப்போ பேதுருடைய லைஃப்க்கு நீங்க சற்று அப்படி வாங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். 28வது வசனம். பேதுரு ஒரு சீனியர் மேன், இயேசு கிறிஸ்துடைய சீசர்களில் கொஞ்சம் ஏஜ்டு ஆன மனுஷன் இவர் தான், கொஞ்சம் வயசான மனுஷர் அவர் தான், மூத்த ஊழியர் இவர் தான். வேற என்ன சொல்றது? ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை பேதுருட்ட தான் கேட்கறத பார்க்க முடியும். பேதுரு படிப்பறிவற்றவர், ஆனால் இயேசுக்காக கூட இருந்து எதையாவது செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கத்தில் இருக்கிறவர். இப்போ யோவான்லாம் ரொம்ப வயசு கம்மி, அவருக்கு இன்னும் காலம் இருக்குது, ஒரு 2-3 வருஷம் வம்பா போனால் ஒன்றும் இல்லை, வேற ஏதாவது அப்புறம் தொழிலை பார்த்து போய்கிடலாம். ஆனால் பேதுரு குடும்ப மனிதன், குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, பெரிய மனுஷர். இப்போ இயேசுவை பின்பற்றி இருக்கிறார். அதுக்கு மேலே நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த அற்புதம் முடிஞ்சதுக்கு பின்பதாக அவர் சீசர்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டில் ஏற்றி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையில் போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர்கள் போகின்ற வழியிலே அங்கே ஒரு பலத்த காற்று. அப்போ டைம் சொல்லப்பட்டிருக்கிறது இரவின் 4ஆம் ஜாமம். இரவின் 4ஆம் ஜாமம்னா எத்தனை மணி? சரி, இரவு வேலையை 4 எடுத்துக்கிடுங்க, சரியா? 4 ஜாமம்னா ஓரளவு அதிகாலை வேலையில் ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைமில் பேதுரு அவரோட இந்த டீம் போட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. பெரிய காற்று. அப்போ நைட்டு முழுசு இவங்களுக்கு தூக்கம் இல்லை.
இயேசு வனாந்தரமான இடத்துல ஒரு தனித்து நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ சீசர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல கடல்ல அவங்க இருந்த இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கடல்ல அவங்க இருந்த இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக வருகிறார். இப்போ அங்க நல்லா கவனிச்சு பாருங்க, போட் பக்கத்துல இயேசு வந்துட்டாரு. போட் பக்கத்துல இயேசு வந்துட்டாரு. சீசர்கள் எல்லாம் போட்ல உட்கார்ந்து இருக்காங்க. சீசர்கள் எல்லாம் போட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ திடீர்னு சொல்லி மெதுவா இப்போ பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நீரை, எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க ஆவின்னு சொல்லி. இப்போ பேதுரு தான் சொல்லு, ஆண்டவரே நீரை, ஆனால் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உடனே வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட், உடனே இவர் இங்கேருந்து இறங்கி போகிறார். அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும், இருக்கட்டும். போய் போகிற வழியில் முங்கிட்டார். போனது தப்பு இல்லை, நான் நினச்சிட்டு முங்கினதும் தப்பு இல்லைங்க. மற்றவங்கெல்லாம் இன்னும் ட்ரையலுக்கே வரலை. இவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தனால கடல் மேலே நடந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் கடல் மேலே நடந்த ஒரு மனுஷன் உண்டு அப்படின்னு சொன்னால் யாரை தான் சொல்ல முடியும்? பேதுருவை தான் சொல்ல முடியும். மற்ற 11 பேரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இந்த பேதுருவை தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, மற்றவங்கெல்லாம் போட்டில் இருக்கத்தக்க இந்த பேதுரு மட்டும் வெளியில் வருகிறார். பேதுரு மட்டும் வெளியில் வந்தது மட்டுமல்ல, போய் அப்படியே இறங்கி போகிறார், முங்கிட்டார். இப்போ இயேசு அவருடைய கரங்களை பிடிச்சு தூக்குகிறார். 2 பேரும் மறுபடியும் போட்டில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்போ அந்த கரைக்கு போகிற வரைக்கும் பேதுரு எப்படி இருந்திருப்பார்? ஈரமாக இருந்திருப்பார். ஆமாவா இல்லையா? ஈரமாக இருந்திருப்பார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, மற்ற 11 சீசர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ இருதயத்துக்குள்ள? உமக்கு இது தேவையா? உமக்கு இது தேவையா? பேதுருவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஐயோ அவசரப்பட்டுட்டோமே, எல்லாம் சின்ன பையன்களாக இருக்கானுங்க, என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ள உண்டாயிருக்கும்ல. சில நேரத்தில் அன்பின் மிகுதினால நம்ம செய்கிற அநேக காரியங்கள் கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதவைகளாக இருப்பதை நாம் அவ்வப்போது பார்ப்பதுண்டு. ஆகவே தேவன் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறவர் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆனால் உலகம் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் கிளாஸில் இந்த லீடராக இருக்கிறவங்க மேலே எப்போவுமே ஒரு 10 பேத்துக்கு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஒன்றா புது டீச்சர் வந்தவொடனே, புது சார் வந்தோடனே போர்டு அடிக்க போயிடுவான். அப்புறம் மெதுவாக அங்கே பேசி இங்கே பேசி அந்த லீடர் போஸ்ட்டை வாங்கிடுவான். இவனுக்கு வேலையே இதான். ஒரு கூட்டம் அப்படியே அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பேதுருவை குறித்து சீசர்களுக்குள்ளெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, மத்தேயு 8வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பாருங்க, ஆண்டவர் தன்னோடு கூட செட்டாக சீசர்கள் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேதுரு, யோவான், யாக்கோப். செகண்ட் ரவுண்டு மற்ற 12 சீசர்கள். தேர்ட் ரவுண்டு 70 சீசர்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்ட் அப்படியே கூட்டிகிட்டே போகுது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேஜில் தாம் ஊழியம் செய்த இடங்களில் இயேசு அந்த சீசர்களை 2 பேராக அனுப்புகிறார். 2 பேராக நீங்கள் போங்க, போகிற இடங்களில் பிசாசு துரத்துங்க, நோய் உள்ளவங்களை சுகமாக்குங்க அப்படிலாம் போய் சொல்கிறாங்க. இவங்க போகிறாங்க, அதே மாதிரி சுகமாக்கிட்டு வராங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பேயெல்லாம் ஓடுதுன்னு சந்தோஷப்படாத, உன் பேர் ஜீவ புஸ்தகத்துக்கு இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படு. அப்படின்னா நீங்கள் ஜோம் பண்ணி பிசாசு ஓடிச்சுன்னா உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துக்கு வந்துடும். ஆண்டவர் மேலே அந்தளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது பரலோகத்தில் இருக்கும்போதே ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கா என்னையா இருங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன். இது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது 2 ஆவி ஓடட்டும், ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகட்டும், அப்படியே சபை சரியாகட்டும், எல்லாம் சுத்தமான ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். அப்படி தானே? அம்மாவா இல்லையா? சரி, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவோடு கூட படுத்தவர், இயேசுவோடு கூட தியானித்தவர், அவர் சென்ற இடத்துக்கெல்லாம் சென்றவர் இந்த பேதுரு. 8:14. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டு
அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இப்போ அந்த செய்தியை கேட்ட பேதுருக்கு புதுசா வந்தவனாம் ஊழியம் செய்கிறான், அவனுக்கெல்லாம் வல்லமை கிடைச்சிருக்கு, வரங்கள் கிடைச்சிருக்கு. பேதுரு ஜெபித்து பேதுருவுடைய மாமியார் சுகமடையவில்லை. பேதுரு ஜெபித்து பேதுருடைய மாமியாருக்கு ஒரு அற்புதம் நடக்கல. பேதுரு வீட்டில் உள்ள மாமியாருக்கு அற்புதம் நடக்குவதற்கு இயேசு வெளியில இருந்து வர வேண்டியது இருக்குது. இயேசு வெளியிலிருந்து வர வேண்டியது இருக்குது. அப்போ பேதுருவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பேதுருவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவரால் ஒரு சுகத்தை உண்டாக்க முடியலை. அதுக்கு முன்னாடி அந்த சீசர்கள்ட்ட அவர் ரொம்ப அவமானப்பட்டு போயிருக்கிறாரு. நாங்கள்லாம் கடலில் குதித்தோம், உங்களுக்கு மட்டும் என்ன அவசரம், இப்படி போய் முங்கி விழணுமா என்ன அப்படின்னு சொல்லி சீசர்கள் ஒரு புறத்தில் பேசியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 16வது வசனம். இந்த 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கேட்குறாரு, என்னை எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒவ்வொரு சீசரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். முதல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கேட்டுட்டு இப்ப சீசர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்களாம் என்ன யாருன்னு சொல்றீங்க? இப்போ பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு, இதை உனக்கு இரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, இதை உனக்கு வெளிப்படுத்தியது என் பிதாவினுடைய சித்தம், என் பிதாவினுடைய சித்தம். அது முடிஞ்சவனே அந்த கான்வர்சேஷன் அப்படியே தொடர்ச்சியாய் போய் கொண்டிருக்கிறது. உடனே பேதுருக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்திருக்கும். பேதுருக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்துருச்சு, அதான் உண்மை. அப்போ அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்குது. அது முதல் இயேசு தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது, இனி நான் ரொம்ப காலம் உங்க கூட இருக்க மாட்டேன்ப்பா, நான் சீக்கிரம் ஒப்பு கொடுக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி வேத பாரகராலும் மூப்பராலும் ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார். உடனே பேதுரு, ஆண்டவரே, அவரை தனியே அழைச்சு கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. உடனே இயேசு சொல்றாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், 23வது வசனம், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது என்ன? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அவர் ஒரு வார்த்தை, கடினமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுருவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளோ நேரம் 16வது வசனத்தில் பிதா பேசி கொண்டிருக்கிறார், 23வது வசனத்தில் பிசாசு பேசி கொண்டிருக்கிறான். ஒரே மனிதனை கொண்டு பிதாவினுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதே மனுஷன் மூலமாக பிசாசின் வார்த்தை வெளிப்படுகிறது. அதுக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற காலம் வரைக்கும் பேதுருவுக்குள்ள எவ்வளோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்திருக்கும். பேசுறது ஆவியானவரோடு துணையோட பேசுறேனா இல்லை பிசாசோட துணையோட பேசுறேனா? பேதுரு ஏதாவது பேச வந்தா சீசர்களுடைய வித்தியாசம் பார்ப்பாங்க. என்ன அப்படி பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். ஒருவேளை இவங்க நான் பிசாசு மூலமா பேசுறேன்னு நினைச்சிருப்பாங்களோ,
ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமை. மூத்த ஊழியன் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, ஒய்ஃப் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. படிப்பறிவற்றவர், சின்ன பசங்களுக்கு முன்னாடி அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. யாரு மேல அன்பு வச்சு வந்தாரு? இயேசுவின் மீது அன்பு வச்ச. ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க இயேசுவின் மீது தான் நான் அன்பு வச்சு வந்தேன், ஆனால் நான் செய்கிற சில இடங்கள், சில காரியங்கள், அந்த சூழ்நிலைகள் எனக்கு அவமானத்தை உண்டு பண்ணி விடுகிறது. என் வாயில நான் பேசுகிற சில வார்த்தைகள், நான் தெரிஞ்சு பேசுறேன்னா தெரியாம பேசுறேன்னு தெரியல, அந்த சூழ்நிலையவே மாற்றி விடுகிறது. கேள்வியோடு வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு, உங்க கூட பேசுறாரு. உங்களுக்கான வார்த்தை இது. பேதுருவோட மனநிலை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு புறத்தில் போட்ல இருந்து குதிக்கும் போது மனநிலை, அதுக்கு பின்னாடி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, வில்லங்கம் உள்ள குதிக்குது, தப்பா குதிச்சிட்டனும் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. முந்திரி கொட்டை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. மாமியாரை சுகமாக்க இவரால் முடியல. இப்ப அவர் மூலமா பேசுகிறது ஆவியானவர் பேசுறாரா இல்ல பிசாசு பேசுதா, எதுவுமே அவராலேயே புரிஞ்சுக்க முடியல. அவருக்கே அது தெரியல. ஒரு பெரிய கேள்வி அவருக்கு முன்பதாக இருக்கிறது. என்ன பண்ண போறீங்க? இதே பாதையில தான் நாமும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதே சூழ்நிலையில தான் நம்ம கடந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரம் 73 75 வரை இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இவருடைய மறுதலிக்கிற சம்பவம் இருக்குது. மறுதலிக்கிற சம்பவம் மத்தேயு 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா 26:58 நல்லா கவனிங்க. 68 கீழேருந்து வாசி 69 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வேலைக்காரன் வந்து கேட்கும்போது மறுதளிக்கிறாரு. அப்புறம் ஒரு வேலைக்காரி கேட்கும்போது மறுதளிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து கேட்கும்போது மாதிரி 73வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றி இருந்த மனிதர்கள் வந்து நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து மெய்யாகவே நீரும் அவர்களில் அவங்களோடு கூட இருந்த கூட்டம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு வேலைக்காரன் போர் சேவகனை பார்த்த உடனே பேதுரு பயந்துட்டாரு. ஒரு வேலைக்காரி வந்து பேசுகிறா, ஏய் நீ அந்த இயேசு கூட இருந்தவர் தானே? இல்லை எனக்கு அந்த இயேசுவை தெரியாது. அப்புறம் அங்கே சுற்றி நிற்கிற மனுஷர்கள், இவர் தான் சொன்னார், இவங்க எல்லாம் ஓடி போனாலும் நான் உங்களை பின்னாடி இருப்பேன் ஆண்டவரே. இந்த பையன் ஒருத்தனி நம்பாதீங்க, இவங்க எல்லாம் ஓடி போனாலும் நான் உங்கள் பின்னாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு உறுதி கொடுத்த மனிதர்கள். ஆனால் ஒரு பிரச்சனை வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ இந்த பேதுருவுடைய மனநிலை, இயேசுவுக்காக வாழணும்னு ஆசை தான், ஆனால் வாழ முடியலையே. இங்கே பாருங்க, ஜாதி பேரை மாற்ற முடியல. கிறிஸ்தவங்க வேறு காசில் போனால் அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு வேணும், அதனால் நான் ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணின்னு சொல்லிக்கிறேன். இல்லை நான் கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த கோட்டாவில் வேலை கிடைக்காதியா, நான் ஊருக்கு தெரியாமல் கிறிஸ்தவன் கோயிலுக்கு வந்துட்டு போகிறேன், நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் இருப்பேன். ஆனால் இந்த இயேசு எனக்கு வேணும். இயேசு அன்புள்ளவர். இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி தான் என் இருதயத்தில் சமாதானம் கிடைச்சிச்சு. இந்த இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னாடி தான் என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு. இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி தான் என் வியாதி, வறுமை எல்லாவற்றையும் மாறப்படுது. ஆனால் எனக்கு அவங்க தேவைப்படுறாங்களே, என் சொந்தக்காரங்க நாளைக்கு கல்யாண காட்சின்னா நான் போய் நிற்கணும்ல, அதனால் நான் இங்கேயும் வரேன் அங்கேயும் வரேன். பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம உட்கார்ந்து இருப்போமே, ஆனால் நாமும் இயேசுவை மறுதலித்து கொண்டு தான் இருக்கிறோம்.
ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு மாற்றி குத்துறோம்ல, இயேசுவை மறுதலிக்கிறவன் தான் அவன். லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறானே, கொடுக்குறவனும் மறுதலிக்கிறான், வாங்குறவனும் மறுதலிக்கிறான். கோயிலில் வரலாம், என்னமும் பேசலாம். சமீபத்தில் ஒரு நபர் பேசி கொண்டு அழைக்கிறார், ஏசுநாதா பேசும் நாதா, எனக்கு பேச நாத்தா நான் அதான் என்னெல்லாம பேசுகிறாரு. இப்போ இன்னைக்கு இங்கே பேசிட்டு இருக்கார், நாளைக்கு எங்கேயோ போய் மணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. இயேசுவை மறுதலிக்கிற கூட்டம். இவங்க இந்த கூட்டத்துக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. பேதுருடைய நிலைமை எனக்கு சொல்லப்போனால் அது அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் பேதுருவுக்கு இயேசுவின் மீது அன்பு இல்லாமல் இல்லை, அன்பு இருக்குது. அந்த அன்புனால தான் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்குறோம். பேதுருவுக்கு இயேசுவின் மேலே அன்பு இருக்குது, அன்பு இல்லாமல் இல்லை. ஆனால் அதை நிரூபிக்க முடியலையே. எக்ஸாமில் தானே நிரூபிக்கணும். ஆனால் நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் இந்த பேதுரு கோட்டை விட்டுட்டாரே. அதே சூழ்நிலை ஒருவேளை இங்கே நாம் அமர்ந்திருக்கலாம். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே தன்னை சீசர்களை கூப்பிட்டு சொல்லார், பரமேறதுக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. 40வது நாள் ஆண்டவர் சொல்லுகிறார். 50ஆம் நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். 10 நாள் தான் சூழ்நிலையை ஆண்டவர் புரட்டி போட்டார். பாருங்க, மத்தேயு 8:14 பேதுருவால் தன் மாமியாரை என்ன பண்ண முடியல, சுகமாக்க முடியாத பேதுரு, மாமியாரை சுகமாக்க முடியாத பேதுரு, வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போயிருக்கிற பேதுரு, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. தேவாலயத்துக்கு போகும்போது இவங்க நிழல் படுறவங்க சுகமாகக்கூடிய அளவு கர்த்தர் இந்த பேதுருவை மாற்றுகிறார். பேதுரு ஆண்டவர் மாத்துறாரு. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 11வது வசனம், குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்திலே ஓடி வந்தார்கள். எல்லாரும் என்ன பண்றாங்க, பிரமிக்கிறார்கள். இந்த இயேசுவின் பாதத்தில் வந்தா அவர் உங்களை பிரமிக்க செய்கிற ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்த வேண்டுமென்றால், ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற தகுதி என்ன தெரியுமா? இவன் தகுதியற்றவன் அப்படின்னு ஒன்று நிரூபணம் ஆயிடுச்சுன்னா போதும், ஆண்டவர் அந்த மனிதனை பயன்படுத்தி விடுவார். இந்த காரியத்தை செய்வதற்கு இவன் தகுதியற்றவன், அந்த ஒரு காரியம்தான் வேணும். பாருங்க, பேதுருவை கடைசியில் பார்த்தீங்கன்னா படிப்பறிவற்றவர் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பேதுருவை படிப்பறிவு உள்ள சிற்றியில ரோம்ல ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நல்ல படிச்ச வேதத்தை கற்று தேர்ந்த பவுலை ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியில் பயன்படுத்துகிறார். அப்ப பாருங்க, யாரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆனா ஒன்று தேவை, அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவம் தேவை. எந்த ஒரு மனுஷனுடைய பிரசன்னத்தில் காத்திருக்க முடியுமோ, எந்த ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பதை அதிகமாய் வாஞ்சிக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிறார். சாதாரணமாய் அல்ல, அவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் இந்த ஆண்டவர் செய்கிறவர். உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வார். உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்துருக்க நல்ல முடிவுகள், தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துருங்க. இந்த பேதுருவை கொண்டு மாமியார சுகமாக்க துப்புல்லாத இந்த பேதுருவை தேவன் பயன்படுத்துகிறார். வேலை வந்தபோது இந்த பேதுருவின் நிழல் பட்டவர்கள் சுகமாகிறார்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு நீங்கள் அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 34வது வசனம் ஒரு வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 34வது வசனம்.
பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். தாம் மாமியார எழுப்புறதுக்கு துப்பு இல்லாத பேதுரு இப்பொழுது ஒரு வாலிபனை சம்பந்தமில்லாத வேற ஊர்ல வேற இடத்துல போய் 8 வருஷம் கட்டில் மேல திமிர்வாதமாய் கிடந்த, திமிர்வாதம் என்பது ஒரு பிசாசினால் வருகின்ற ஒரு பாவத்தினால் வருகின்ற ஒரு நோய். பாவ பிடியில இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இவர் சொல்றாரு, ஐனேயாவே நீ எழுந்து நீயே உன் படுக்கையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவராய் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சூழ்நிலையை அப்படியே மாற்றி போக பண்ணிவிட்டார். யாரும் எதிர்பார்க்கல, யாருமே அதை இது பண்ணல. இயற்கைக்கு மேலான விதமாய் கர்த்தர் செயல்பட்டார். நீங்க அப்படியே கீழே வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 39வது வசனம், பேதுரு எழுந்து அவனுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களோட கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்று பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்தாள். அல்லேலூயா. பாருங்க, மாமியார சுகமாக்க துப்பு இல்லாத இந்த பேதுரு ஏற்ற வேலை வந்தபோது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியிலே நிரப்பப்பட்ட போது பாருங்க, திமிர்வாதக்காரனை அவன் எழும்ப செய்கிறான். ஐனேயாவை நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள். தபித்தாளை பார்த்து சொல்கிறான், மரித்து போனவனை எழும்ப பண்ணுகிற ஒரு அபிஷேகம் இந்த பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் அந்த ஆண்டவர் சமீபமானவராக இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல தோத்து போனீங்களோ அதே இடத்துல, எந்த பலவீனத்தில் தோத்து போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் உண்மையும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லா கவனிச்சு பாருங்க பேதுருவுடைய மனநிலை. இப்ப பாருங்க, மத்தேயு 16:16 பார்த்தோம், பேதுருவால எதுவுமே பரிதபிக்கப்பட்ட நிலை. பேசுகிறது பிதாவா இல்ல மத்தேயு 16:23 பிசாசா? அதுக்கு பின்னாடி பேதுருவுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். எங்க பேசினாலும் ஒரு குழப்பம், எங்க பேசினாலும் ஒரு கேள்வி. பேசுறது என் மூலமா பேசுறது பிதா பேசி கொண்டிருக்கிறாரா இல்ல பிசாசு பேசி கொண்டிருக்கிறதா? ஒரு பெரிய கேள்வி. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அருமையான சம்பவம், அனனியா சப்பிராளுடைய சம்பவம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் 5:2, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. இந்த பேதுருவால தனக்குள்ள இருந்து பேசுறது பிதாவா சாத்தானான்னு அறிந்து கொள்ளக்கூடிய முடியாத ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஆளு. தனக்குள்ள இருந்து பேசுறது யாருன்னு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியாத நபர். காலம் வந்தது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இப்பொழுது சொல்லுகிறார், அனனியாவே, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எதிரில் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஆவியினால் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவருடைய ஆவியிலே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்தார். அவருக்கு கொடுத்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். எந்த இடத்துல எந்த வீக்னஸ்ல பேதுரு பிடிக்கப்பட்டிருந்தாரோ அதே வீக்னஸ்ல PhD வின்னராய் அவர் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டவர்கிட்ட. என்னால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் சுய பலத்தில் நான் ஓடினா
பேதுரு கடல்ல முங்கின மாதிரி முங்கிடுவேன். ஆவியானுடைய பலன் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க விழுந்து போக மாட்டீங்க. நீங்க தோத்து போன இடத்துல வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்றும் நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் இன்னைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த பேதுருக்கு செய்தவர் உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார். நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருவை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இவர் இயேசுவை மறுதலிச்சிட்டாருங்க, இயேசுவை மறுதலிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய கில்ட்டினஸ். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 8வது வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் தீர விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாகி நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஐயா, வேலைக்காரனுக்கு பயந்தவன், வேலைக்காரிக்கு பயந்தவள், அரண்மனையை சுற்றி இருக்கிற கூட்டத்தை பார்த்து அங்கே பேசுகிற பொது ஜனங்கள் மத்தியில் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்வதற்கு துப்பற்றவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியில் நிறைந்து சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? அதான் ரொம்ப முக்கியம். ஜனத்தின் அதிகாரிகளே, ஜனத்தின் அதிபதிகளே, அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, யாரை பார்த்து ஒளிஞ்சு போய் இருந்தாரோ, ஒளிஞ்சு போனவங்கிட்ட போய் தைரியமாய் நின்று தன்னை வெளிப்படுத்தி எந்த காரியத்திற்காக ஒளிந்தாரோ அதே காரியத்திற்காக தைரியமாய் நின்று கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்துகிறவராய் மாறி போனார் இந்த பேதுரு. பரிசுத்த ஆவியினால் நிறைகிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வேணும். இந்த ஆவியின் அபிஷேகம் வந்தா நீங்க எந்த இடத்துல இயேசுவை அறிக்கையிட வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல இயேசு உங்களை உயர்த்துவதற்கு அவர் உண்மையும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 26:10-40 பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்ண போவாங்க. சீசர்கள்லாம் ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுவார். தனியாக போய் ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் நடக்க போகிற காரியங்கள் என்ன என்பது இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனால் சீசர்களுக்கு அதை குறித்ததான ஒரு போதிய அவேர்னஸ் கிடையாது. இப்போ சீசர்கள் உடனே என்ன பண்ணுறாங்க? பகல் முழுசும் அலைஞ்ச டயர்டு, தூங்குறாங்க. இயேசு வந்தோடனே 1 மணி நேரம் தூங்கி 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு? பேதுருவை பார்த்து கேட்குறாரு. அப்போ 1 மணி நேரம், ஏன்னா அவர் தான் லீடராக இருக்காரு, 1 மணி நேரம் இந்த பேதுருவால் ஜெபிக்க முடியல. ஆனால் அப்போஸ்தலர்ல பார்த்தீங்கன்னா அந்த சீசர்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேதுரு தான் எழும்பி நின்று பேசுறாரு. அப்போனா இவர் தலைமையில தான் அங்கே கூடி இருக்குது. 10 நாள் பேதுரு எல்லாத்தையும் கூட்டி வச்சு காத்திருக்க வைக்கக்கூடிய ஒரு கிருபை. நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. பேதுரு அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டம்மா சொல்கிறாங்க, எப்போ அந்த ஒரு 3 அப்பம் இருக்குது சாப்பிட்டுட்டு போங்களேன். ஏய் 3 சொல்லாத, 3 சொல்லாத, 2 அப்போன்னு சொல்லு, இல்லைன்னா 4 அப்போன்னு சொல்லு, 3 அப்போன்னு சொல்லாத. ஏன்பா என்ன? நான் இயேசுவை 3 தடவை மறுதளிச்சிருக்கேன். இந்த 3ஆம் நம்பர் என் வாழ்க்கையில் வரவே கூடாது. 3ஆம் நம்பருங்கிற வாழ்க்கை, 3ஆம் நம்பர் எண்ணிக்கை என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. 3 பற்றி சொல்லாத, 2ன்னு சொல்லு, இல்லைன்னா 4 சொல்லு, 3 மட்டும் சொல்லாத. ஆண்டவர் இந்த 3 நாள் பேதுருவுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, பேதுரு என் மேலே அன்பாக இருக்கையா, பேதுரு என் மேலே அன்பாக இருக்கியா, பேதுரு என் அன்பாக இருக்கியா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக ஆண்டவர் சொல்கிறார்ல, 3 தடவை கேட்குறாரு. இப்போது
3ங்கிற நம்பரை பேதுரு எங்கே பார்த்தாலும் பேதுருக்குள்ளே என்ன இருக்கும்? ஐயோ நான் இயேசுவை மறுதலிச்சிட்டேனே, ஐயோ நான் இயேசுவை மறுதலிச்சிட்டேனே, 3 தடவை மறுதலிச்சிட்டேனே. இந்த வேலைக்காரிக்கிட்ட, ஒரு வேலைக்காரிச்ச, அதுவும் அரண்மனைக்கு வெளியில் இருக்கிற ஒரு பேர் சேவன்ட்ட சொன்னால் கூட ராஜ மரியாதையாக இருந்து அது ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். அரண்மனைக்கு வெளியில் இந்த நம்ம ஊரில் இந்த பாலத்துலேருந்து 4-5 கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேஸுகள்கிட்ட நான் போய் என்ன பண்ணிட்டேன்? மறுதலிச்சிட்டேனே. ஒரு பெரிய வருத்தம். இப்போ ஆண்டவர் இந்த பேதுருவை ஆசீர்வதிக்கிறார். இவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த ஆவியின் கலிகூடுதலை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி பாருங்க, அவன் வாழ்க்கையில் 3ல் தோத்தான். பேதுருவுடைய முதல் பிரசங்கத்தில் ஆண்டவர் 3000 பேரை கொடுத்து பேதுருவை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 3000 பேரை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். 3000 பேர் பேதுருடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த 3ங்கிற எண்ணிக்கை பார்த்தோன்னே பேதுரு 3 தடவை மறுதலிச்சது பேதுருக்கு பெருசா தெரியாது. அவருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் இயேசுவோட பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பினாங்கன்னு பைபிள்ல இல்லைங்க. ஆனால் இவருடைய பிரசங்கத்தில் எண்ணிக்கையோட இருக்கிறது. இவருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லி மனம் திரும்பினார்கள். முதல் பிரசங்கத்தில் 1000 மடங்கு அதே நம்பரில் கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் எந்த இடத்துல தோத்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல பாடுகளை சந்திச்சிங்களோ, எந்த இடத்துல நெருக்கத்துக்குள்ளே இருந்தீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ணுவார். எங்கே பாடுகளை சந்திச்சிங்களோ அங்கே கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவார். எங்கே பிடிகளுக்குள்ளே மாட்டிருந்தீங்களோ அங்கே கத்தர் விடுதலையை தருகிற ஒரு ஆண்டவர். இதுக்காக நான் வேற ஒரு என்ன செய்கிறேன்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஆகாருக்கு தண்ணி தேவைங்கிறதுக்காக ஆண்டவர் ஆகாருடைய பிள்ளை தண்ணி இல்லாமல் கிடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு துறவை உருவாக்கவில்லை, இருக்கிறதை பார்க்கும்படி ஒரு கண்களை திறந்தார். அப்ப பாருங்க, உங்களுக்காக பெருசா செய்யணும் இல்லை, உங்களுக்கு உண்டான காரியங்களை கத்தர் ஏற்கனவே செய்து வைத்து விட்டார். ஆனால் நீங்கள் எப்பொழுது தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறீர்களோ, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் நாம் ஐக்கியப்படுகிறோமோ, அப்பொழுது நமக்கு உண்டான வழிகளை திறந்து தோல்வியை சந்தித்த இடத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ராஜரீகமாய் நீங்கள் எழும்பும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்துள்வாராக. அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபிக்காத பேதுரு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா உபவாச நாட்கள் இருந்து உபவாச நாளும் கழிந்து போயிச்சே, அந்த அனுபவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பேதுருவை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நீங்கள் எவ்வளவு அவருடைய பாதத்தில் விட்டு கொடுத்து தெய்வ பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கீங்களோ, ஒரு பிலிப் ஜோசப்புக்கு செய்த ஒரு ஆண்டவர் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுருக்கு செய்தார். இன்று நம் காண எனக்கு தெரிய ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனிதர் உயிரோடு இருக்கிறார். இந்த மனிதரை குறித்து நான் எங்கேயாவது கூடுதல் தகவல் கிடைக்குமா, யாராவது உறுதிப்படுத்த மாட்டேன். இந்த செய்தியை நானும் ஒரு யூடியூப்பில் தான் கேள்விப்பட்டேன். இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே யாராவது இதை குறித்து கூடுதல் தகவல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஐஎம்எஸ் ஊழியத்தில் இருக்கிற மணிசேகரன் அண்ணன் இந்த தகவல் அப்படியே உறுதிப்படுத்தினாங்க. நான் இந்த சாட்சியை ஒரு இடத்துல சொல்லும்போது அதில் ஒரு 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 பாயிண்ட்டை விட்டுட்டேன். அவங்க முடிஞ்ச உடனே சொன்னாங்க, அவர் கூடுதல் இந்த வார்த்தையை சொன்னார், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓமன் போயிருந்தேன், ஓமனில் இந்த பிலிப் ஜோசப்பை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க நேற்றைய தினத்தில் அந்த வார்த்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. இன்றைக்கும் அன்றும் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி அல்ல, இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். பேதுருக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவரை தேடி தானே வந்திருக்கீங்க, அவரை ஏற்றுக்கொண்டு தானே வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு பலவீனம், ஆனால் சில இடத்துக்குள்ள சில தோல்வி, சில இடத்துக்குள்ள சில அவமானம், சில இடத்துல சிலர் பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்க, எங்கே உங்களை பேசுகிறாங்களோ அங்கே தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. எங்கே நீங்கள் மட்டம் தட்டப்படுகிறீங்களோ அங்கே தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. யார் உங்களை யூஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி வெளியே வைக்கிறாங்களோ, இல்லை அங்கே தான் உங்கள் ராஜரீக அபிஷேகம் காத்து கொண்டு இருக்கிறது. அது வெளிப்பட வேண்டிய காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அது வெளிப்பட வேண்டிய
வேண்டிய காலத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த காலம் கத்தரதை நமக்காக வைத்திருக்கிறார். தேவ ஜனமே எல்லாரும் எழும்புவோமா, எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த கிருபைகள் எனக்கு கத்த தந்தருளுவீராக, இந்த கிருபை எனக்கு தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட நீங்க எதை கேட்குறீங்க? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. சிலர் இதை குறித்து ஒவ்வொரு விதமா பேசலாம். இல்லை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த பேதுரு பெற்றுக்கொண்டதுக்கு பின்னதாக எதிலெல்லாம் இந்த பேதுரு தோத்து போயிருந்தானோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணினார். இந்த பேதுருவுக்கு மாற பண்ணின ஆண்டவர் உங்களையும் மாற பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையும் அவர் மாற பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கிருபை உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற இந்த நன்மையை பெற்றுக்கொள்வார்களாக. எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ, யாரினால் புறக்கணிக்கப்பட்டார்களோ, யார் உம்முடைய பிள்ளைகளை ஒடுக்கினார்களோ, ஆண்டவரே, அந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ராஜாக்களை போல மாறுவார்களாக. ஆண்டவரே, அவமானப்பட்ட இடத்துல உம்முடைய பிள்ளைகளுடைய கிரீடம் பூக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய பிள்ளைகளுடைய கிரீடம் பூக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். நேரில் இணைகிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை உண்டாகுவதாக, வழிநடத்தல் உண்டாகுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறிடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.